எல்லா கண்களையும் மூடுவோம். திருப்பாதம் நம்பி வந்தே வைநீரை இயேசுவே தமதன்பை கண்டடைந்தே. சொல்லுங்க எல்லாரும் கண்களை மூடி. சமூகத்திலே தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே என்னை கைவிடாதீரும் நாதா. என்னை கைவிடாதீரும் நாதா. நிந்தை நேரிடினும் உமக்காக யாவும் சகிப்பேன். உமது பலன் நீதிடுமே. உமக்காக யாவும் சகிப்பேன். உமது பலன் நீதிடுமே. திருப்பாதம் நம்பி வந்தேன் கிருபை நீரை இயேசுவே தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே மனவேண்டுதல் கேட்டிடும். மனம் மாற மாந்தர் நீரல்ல. மனவேண்டுதல் கேட்டிடும். எனதுள்ளம் மூற்றி ஜெபித்தேன். இயேசுவே உம்மை அண்டிடுவே. எனதுள்ளம் மூற்றி ஜெபித்தேன். இயேசுவே உம்மை அண்டிடுவே. திருப்பாதம் நம்பி வந்தேன் கிருபை நீரை இயேசுவே தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே. ஒரு ஆராதனைக்குரிய பாடல். என்னை கைவிடாதிரும் நாதா. சொல்லுங்க, என்னை கைவிடாதிருங்க நாதா. என்ன நிந்தை வந்தாலும், என்ன அவமானம் வந்தாலும், என்ன வேதனை வந்தாலும், என்ன துக்கம் வந்தாலும், எனக்கு விரோதமாய் எவ்வளவு வார்த்தைகள் பேசினாலும் என்னை கைவிடாதீரும் நாதா. கையில உயர்த்தி சொல்லுவோம். யாவும் சகிப்பே உமது பலன் நீடிடுமே.
யாவும் சகிப்பேன் உமது பலன் நீங்கிடுமே திருபாதம் நம்பி வந்தேன் கிருபை நிறை இயேசுவே தமதன்பை கண்டடைந்தேன் தேவா சமூகத்திலே தமதன்பை கண்டடைந்தேன் தேவ சரி, நம்ம என்னத்தை பார்க்கணும்னா, இப்போ என்ன பண்ணா வேஷம் மாதிரி என்ன பண்ணுறா போகிறா, அக்கியா தீர்க்கதரிசிகிட்ட போகிறா. போன காரணம் என்னன்னா, தன்னுடைய புருஷனை குறித்து ஏதாவது திட்ட போகிறாரு, தன் புருஷன் இந்த காரியத்தெலாம் ஆண்டவர் சொன்னார், அதெல்லாம் இவன் நிறைவேற்றாது போயிட்டானே அப்படின்னு சொல்லி போகிறான். ஆனால் அக்கியா தீர்க்கதரிசிக்கு 5ஆம் வசனம் படிங்க, நல்லா புரிஞ்சுப்பீங்க. கர்த்தர் அகியாவின் இடத்தில் எரேபியாமின் மனைவி வியாதியாயிருக்க தன் குமாரனுக்காக உன்னை ஒரு விசேஷம் கேட்க வருகிறாள், நீ அவளுக்கு இன்ன பிரகாரமாக தெளிவாக சொல்லிட்டார். இப்போ சொன்னார், நான் சொன்னல இந்த திருப்பாதம் இந்த பாட்டை பாட சொன்னார். அவர் சொல்லிட்டு பாட்டா உண்மையாலுமே எல்லா பிரசனத்தை உணர முடிஞ்சுது. அல்லேலூயா. அப்போது ஒரு ஊழியக்காரன்கிட்ட ஆண்டவர் சொல்ல இன்ன பிரகாரமாக என்ன பண்ணான் சொல்ல வேண்டும். அவள் உள்ளே பிரவேசிக்கிற போது தன்னை அந்நிய ஸ்திரியாக என்ன பண்ணுவா காண்பிப்பாள். கண்டிப்பாக அவருக்கு பார்வை போயிடுச்சு. யாருக்கு? ஐயாவுக்கு பார்வை குறைஞ்சிடுச்சு. ஐயாவுடைய பார்வைக்கு அந்நிய ஸ்திரியாக என்ன பண்ணாது தெரியாதே. சொல்லுங்கள் எல்லாரும். அகியாவுக்கு அந்த பார்வை இல்லை, குறைஞ்சிச்சு. அந்நிய ஸ்திரியாக இருப்பது தெரியாது. யாருக்கு தெரியும்? இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. ஹல்லேலூயா. எல்லா கரங்களை உயர்த்தி ஒரு எல்லாம் சொல்லுவான், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆமாம், அகியாவுக்கு ஊழியக்கான் கண்ணு போயிடுச்சு. இப்போ எனக்கு கண்ணு இப்போ மங்களாகி போச்சுன்னு வச்சுங்க. ஆனால் யார் வெளிப்படுத்துவா? கர்த்தர் வெளிப்படுத்து. அதே மாதிரி அன்றைக்கி அப்படி தான் ஆயிடுச்சு. ஹல்லேலூயா. அகியாவுக்கு கண்ணு பார்வை போயிடுச்சு. கண்ணு பார்வை போனால தெரியாதுன்னு நினச்சிருந்தான். ஆனாலும் யாருக்கு தெரியுது? அவள் வருவா, உட்காருவா, வந்து இன்னென்ன பிரகாரமாக என்ன பண்ண சொல்லு. 6ஆம் வசனம் படிங்க. ஆகையால் வாசற்படிக்குள் பிரவேசிக்கும் அவளுடைய அப்படி நடையின் சத்தத்தை அகியா கேட்டவுடனே, எரேபியாமின் மனைவியே உள்ளவா, உன்னை அந்நிய ஸ்திரியாக காண்பிக்கிறது என்ன? துக்க செய்தியை உனக்கு அறிவிக்க நான் அனுப்பப்பட்டேன். மாட்டிக்கினாயா? வகையாக மாட்டிக்கினா. ஒரு தாழ்ந்து போயிருந்தால் இந்த பிரச்சனை இல்லை. இதுவும் ஒரு ஏமாத்து வேலை. இது என்னது? ஒரு ஏமாற்று வேலை, ஒரு எத்த வேலை செய்யக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? அல்லேலூயா. நேராக டைரெக்டாக போ. நேராக போயிருக்கலாமே. கேட்குறாரு. உள்ளே போகும்போதே எரேபியாவின் மனைவியே என்ன பண்ண உள்ளே வா, நீ ஏன் உன்னை அந்நிய ஸ்திரியாக காண்பிக்கிற? நம்மளாம் எந்த ஸ்திரீங்க? சீயோன் எருசலேமின் குமாரத்தியே என்ன சொன்னாரு? எனக்காக நீங்களாம் யாரு? சீயோன் குமாரத்தி. நீங்களாம் யாருங்க? அல்லேலூயா. சீயோன் குமாரத்தை குறித்து ஏசாயால சொல்கிறாரு. சீயோன் குமாரத்தில் நிறைய நகை போட்டு கழுத்தெல்லாம் நெருக்கக்கூடாது. 3ஆம் அதிகாரம் ஏசாயால சொல்கிறாரா இல்லையா? நீங்களாம் யார்? சீயோன் குமாரத்தி. நம்மளெல்லாம் சீயோன் குமாரத்தி. சீயோன் குமாரத்தை குறித்து 3ஆம் அதிகாரத்தை போட்டிருக்கோம். படிங்க, வீட்டில் போய் படிங்க. ஏசாயா 3ஆம் அதிகாரத்தை போய் போட்டிருக்கோம். புரியுதா? அப்போ சீயோன் குமாரத்தி போல இருக்கணும்.
வேறு இடத்துக்கு ஒரு ஃபங்க்ஷன் போகும்போது அங்கே இங்கே போகும்போது என்னவா மாறிடக்கூடாது? அந்நிய ஸ்திரியாக மாறிடக்கூடாது. அல்லேலூயா. இப்போ புரியுதா? இப்போ அந்நிய ஸ்திரீ போல வேஷம் போட்டணும் கூடாது. உள்ள சியோனா இருந்துங்கன்னு வெளியே போய் என்ன ஆகிடக்கூடாது? அந்நிய ஸ்திரீ தெளிவாக கேட்குறாரு. ஆண்டு சொல்லிட்டார், உன்னை வேஷம் போட்டுன்னு வருவா, அந்நிய ஸ்திரியாக வருவா, உஷாராக பார்த்துக்கோ அப்படின்ட்டார். யார்கிட்ட? யார்கிட்ட சொல்லிட்டாரு? அக்யா தீர்க்கதரிசிகிட்ட சொல்லிட்டார். ஹல்லேலூயா. ஆமாம், கால் சத்தத்தை கேட்டவனே சொல்லிட்டார். எப்படி இருக்கும் அவளுக்கு? சும்மா அப்படி கப்புன்னு அப்படி தூக்கி போட்டிருக்கோம் இருதயத்தில். என்ன சொல்கிறார் 7ஆம் வசனத்தில்? நீ போய் யெரொபெயாம் அவன் புருஷனை நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், சொல்லு, உங்கள் புருஷங்கிட்ட போய் சொல்லு, உன்னை ஒரு நாள் இருக்கும்போது உன்னை எப்படி உயர்த்தின? ஜனத்தில் இருந்து உன்னை உயர்த்தின. ஒரு மனுஷனாக இருந்த நீ, எல்லாரும் கூட்டத்தோட கூட்டமாக இருந்த உன்னை நான் உயர்த்தினேன். உயர்த்தி உன்னை இஸ்ரவேல் என்னும் என் ஜனத்தின் மேல் அதிபதியாக வைத்தேன். உன்னை இஸ்ரவேல் மேல் எப்படி வச்சேன்? அதிபதியாக வைத்தேன். நீ ஜனத்தில் ஜனமாக இருந்த, கூட்டத்தில் கூட்டமாக இருந்த, நீ சாதாரண ஒரு மனிதனாக இருந்த. நான் என்ன பண்ண? உன்னை அதிபதியாக வச்சேன். அந்த நாட்டின் பிரசிடென்ட் நீ தான், ஜனாதிபதி நீ தான், அதிபதி நீ தான். உன்னை வச்சேன்னு நீ என்ன பண்ண? போய் உன் புருஷன்கிட்ட போய் சொல்லு. இவன் எதுக்கு வந்துக்கிறான்? தன்னுடைய மகனுடைய சாகர நிலைமையில் இருக்கிறான். மகனை குறித்தான ஆண்டவருடைய தீர்க்கதரிசனத்தை கேட்க வந்திருக்கிறா. தீர்க்கதரிசி என்ன சொல்கிறாரு? போவும் புருஷனை போய் சொல்லு, உன் மகன் இருக்கட்டும். முதல்ல யார்கிட்ட போய் சொல்லு? உன் புருஷன்கிட்ட போய் சொல்லு. என்ன சொல்லு? உன்னை ஜனங்கள் மத்தியில் உன்னை உயர்த்தி உன்னை அதிபதியாக வைத்தேன். என்ன பண்ண? நீ இஸ்ரவேலுக்கெல்லாம் ஜனத்திற்கெல்லாம் அதிபதியாக வைத்தேன். நீ என்ன பண்ணியிருக்கிற? நீ ராஜபாரியத்தை தாவீதின் வம்சத்தாரின் கையிலிருந்து பிடுங்கி உனக்கு கொடுத்தேன். தாவீதின் சன்னதியிலிருந்து உனக்கு கொடுத்தேன். அவங்க கையிலேருந்து உன் கையில் கொடுத்தேன். என் கற்பனைகளை கை கொண்டு என் பார்வைக்கு செம்மையானதையே செய்ய தன் முழு இதயத்தோடும் என்னை பின்பற்றின என் தாசனாகிய தாவீதை போல நீ இல்லை. நீ தாவீதை போல கிடையாது. உன்னை நினச்சி இதெல்லாம் கொடுத்தேன். அல்லேலூயா. உன் கையில் ஆண்டவர் ஒரு பொறுப்பு கொடுத்துருக்கிறாரு. நீ ஒரு காலத்தில் அந்நிய ஸ்திரியாக இருந்த, அந்நிய மகனாக இருந்த. உன்னை கொண்டு வந்து ஆண்டவன் கையில் கொடுத்துக்கிறாரு. இந்த கற்பனைகளை கை கொள்ளு, இந்த வேதத்தை கை கொள்ளு, இந்த வேதத்தை படி, இதை அறிந்து கொள், தெரிந்து கொள், புரிந்து கொள்னு கொடுத்தா நீ என்ன பண்ணுற? அந்நிய மகனாக அந்நிய ஸ்திரியாகத்தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். எங்கேயே நானும் கொண்டு வந்து உன்னை கொண்டு வந்து உன்னை என்ன வச்ச களத்தில் வச்சுருக்கிறார், வயல்வெளியில் வச்சுக்கிறார், ஒரு உயர்ந்த இடத்துல வச்சிருக்கார். நினைக்கிறேன் நீ ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார் என்று உபாகம புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். உன்னை உயர்ந்த இடத்துல வச்சிருக்கிறார் ஆண்டவர். ஆனால் உனக்கு என்ன பண்ணல தெரியல. அவன் என்ன பண்ண? கற்பனை கை கொள்ளாமல் தாவீதை போல் என்ன பண்ணல? நீ நடக்கலை. அடுத்து என்ன சொல்கிறார்? 9ஆம் வசனம். உனக்கு முன்னிருந்த எல்லாரை பார்க்கிலும் பொல்லாப்பு செய்தாய், எனக்கு கோபம் உண்டாக்க நீ போய் உனக்கு அந்நிய தேவர்களையும் வார்க்கப்பட்ட விக்கிரகங்களையும் உண்டு பண்ணி உனக்கு புறம்பே என்னை. எவ்வளோ பெரிய தப்பு பண்ணா மத்தியா? எவ்வளோ பெரிய தவறு, எவ்வளோ பெரிய தவறான காரியம் இது. யோசித்து பார். நான் உன்னை எல்லாத்தையும் உயர்த்தி உன்னை அதிபதியாக ஜனாதிபதியாக உன்னை உயர்த்தி வச்சா நீ எப்படி இருக்கிற? சொல்லு. வார்ப்பிக்கப்பட்ட விக்கிரகத்தை, அல்லேலூயா, அந்நிய தேவர்களை எல்லாம் என்ன பண்ணியிருக்கிற? நீ உண்டாக்கி வச்சுட்டு என்ன பண்ணுற? நாட்டு மக்களையும் கெடுத்து கொண்டு இருக்கிற. உன்னையே என்ன பண்ணுற? வேஷமாக வாழ்ந்து கொண்டு இருக்கிற. இப்போ என்ன பண்ணுற? ஆதாயத்துக்காக என்னை தேடி வந்திருக்கிற. என்ன ஆதாயத்துக்காக? அன்றைக்கி ஒரு பதவிக்காக வந்த, இப்போ என்னத்துக்காக வந்திருக்கிற? என் மகன் குணமாகணும்னு. நீ உன்னால் வர முடியல, உன் முகம் வேறுபட்டு இருக்கிறது. உனக்கு ஒரு பயம். அந்த தீர்க்கதரிசிகிட்ட போனால் நம்ம குறித்து தெளிவாக சொல்லிடுவாருன்னு. உன் பொண்டாட்டி அனுப்புகிற. உன் பொண்டாட்டி என்ன ஆலோசனை கொடுத்த? வேஷம் மாறிப்போ, எப்படி போ. அவன் தான் போயிட்டானே, விக்கிரகத்தை ஆரம்பித்தான், வார்ப்பிக்கப்பட்ட எல்லாத்தையும் பண்ணுறான், அந்நிய விக்கிரக தேவர்களை வணங்குறான், எல்லாத்தையும் செய்கிறானே. பொண்டாட்டி மட்டும் எப்படி இருப்பா?
அதே மாதிரி தானே இருப்பா. அதனால தான் வேஷம் மாறி வந்தா. அவள் இருக்கட்டும். அப்படி நாம் எப்படி இருக்கிறோம்? இந்த காலையில் நாம் எப்படி இருக்கிறோம்? நம் கையில் இருக்க வேதாகமம், பரிசுத்த வேதாகமம். நீ அந்நிய ஸ்திரீ போல வாழ்கிறாயா? பேருக்காக சபைக்கு வருவது, பேருக்காக கையில் பைபிள் தூக்கின்னு வருவது, பேருக்காக சிரிப்பது, பேருக்காக வாழ்வது, பேருக்காக ஜெபிப்பதா? சொல்லு. ஆவியானவர் காலையில் பேசி கொண்டு இருக்கிறார். ஆண்டவர் தெளிவாக சொல்லிட்டார், உன் புருஷன் எப்படி இருக்கிறான்? உன் புருஷன் எப்படி இருக்கிறான்? அவன் என் கற்பனைகளை கை கொள்ளவில்லை. அவன் தாவீதை போல இல்லை. இன்னைக்கு எத்தனை பேர் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளாமல், வேதத்தை கை கொள்ளாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறான்? அல்லேலூயா. தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்க கடவன். எப்படி தான் நான் தினந்தோறும் அநேகருக்கு ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். ஐயா கிறிஸ்தவர்களே, இது ரொம்ப சாபமான கேடு. மற்றவர்களுக்கு அது வேற. உன்னை தேவன் இணைக்கிறார். பல முள்ளுகள் இருக்கும், முட்கள் பாதைகள் இருக்கும், கற்கள் உள்ள பாதைகள் இருக்கும், மேடு பள்ளங்கள் இருக்கும். இவைகளெல்லாம் சுமந்து தான் இயேசு சிலுவையை சுமந்தார். இவைகளெல்லாம் சுமந்து தான் கொல்கதா மலைக்கு ஏறினார். நீயும் சுமக்க வேண்டும். இதுதான் அவருடைய கற்பனைகளை கை கொள்வது. 10 கற்பனைகளை கர்த்தர் எழுதி கொடுத்தார் உனக்கு கை கொள்வதற்காக. அதில் எல்லாவற்றையும் புதிய ஏற்பாட்டில் அகற்றி 2 கற்பனைகளை சொன்னார். உன் தேவனாகிய கர்த்தரை முழு இதயத்தோடு, முழு ஆத்துமாடு, முழு பலத்தோடு அன்பு கூர்வாயாக. அல்லேலூயா. வேதத்தை சொல்லுது, என் வசனத்தை கை கொள்கிறவனே என்னத்தை அன்பாக இருக்கிறான். ஆமென். அல்லேலூயா. 2வது கற்பனை என்ன சொல்லுகிறது? நீ உன்னை நேசிப்பது போல. அதான் இன்னைக்கு கிடையாது. இன்னைக்கு கிடையவே கிடையாதுங்க. சர்ச்சில் எல்லாம் ஒன்றா உட்காந்துக்கிறோம். சர்ச்சில் ஒன்றா உட்காந்துக்கிறோம், மற்ற இதில் ஒன்றா இல்லை. தன்னை போல பிறரை நேசி. கற்பனை கை கொள்கிறோமா? யோசித்து பாருங்க. இவைகளெல்லாம் நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் கை கொள்ள வேண்டாம். இதை எரேபியாம் தவறிட்டான். புதிய ஏற்பாட்டு காலம் நமக்கு 2 புக்கு, அவங்களுக்கு 1 புக்கு தான். நமக்கு 2 புக்கு. என்ன புக்கு? ஓல்ட் டெஸ்ட்மெண்ட், நியூ டெஸ்ட்மெண்ட். பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு. ஹல்லேலூயா. தேவன் இந்த பழைய ஏற்பாட்டில் இந்த அநேக சட்டத்திட்டங்கள் எல்லாம் புதிய ஏற்பாட்டில் மாற்றிவிட்டு நம்ம லகுவாக வாழ வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதையே நம்மளால் கடைபிடிக்க முடியவில்லை. நம்ம உலகத்தை நேசிக்கிறோம். ஒரு பூவை நேசிக்கிறோம். நம்ம எதை நேசிக்கிறோம்? ஒரு பூவை நேசிக்கிறோம். ஆனால் அதை படைத்தவரை நேசிப்பதில்லை, அதை உண்டாக்கினவரை நேசிப்பதில்லை. சூப்பராக இதில் இந்த பூ போய் ஊட்டியில் போய் பாருங்க. ஹல்லேலூயா. உலகத்தில் எல்லா பொருட்கள் மேலுக்கும் நம்ம அன்பு செலுத்துகிறோம், ஆனால் இந்த வேதத்தையோ அன்பு செலுத்துவதில்லை. என் கற்பனை அவன் கை கொள்ளவில்லை. எரேமியா என்னை கை கொள்ளவில்லை. அவன் என்னை மறந்துட்டான். அவனை ஜனங்கள் மத்தியிலிருந்து எடுத்து அவனை அதிபதியாக வைத்த மறந்துட்டான். அவன் எங்கே போயிட்டான்? இப்போ அந்நிய தேவர்களையும் வார்ப்பிக்கப்பட்ட விக்கிரங்களையும் உண்டு பண்ணி உனக்கு புறம்பே என்னை தள்ளிவிட்டாய். அத்தது 10ஆம் வசனம். ஆகையால் இதோ நான் எரேமியாவுடைய வீட்டின் மேல். பத்தியா வர வச்சிட்டாரா? வர வச்சிட்டாரா? சொல்லுங்க, வர வச்சிட்டாரா இல்லையா? அல்லேலூயா. இன்னைக்கு நல்லா கவனிங்க. ஆண்டவர் உன்னை ஜனத்தின் மத்தியிலேருந்து உன்னை கொண்டு வந்திருக்கிறார். உங்கள் பெரியம்மா, உங்கள் சின்னம்மா, உங்கள் தாத்தா, பாட்டி எவ்வளோ பேர் ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம். உங்கள் அத்தை எவ்வளோ பேர் யாராவது ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம். அந்த ஜனத்தின் மத்தியில் ஆண்டவர் உன்னை வெளியே கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். உள்ளே கொண்டு வந்து அல்லேலூயா சொல்லு. அல்லேலூயா.
அல்லேலூயா. நான் சத்தமாக சொல்லுங்க. உன்னை எவ்வளோ உங்கள் சொந்தக்கார மத்தியில், இந்த ஊருக்குள்ளே இவ்வளோ பேர் மத்தியில், உன் தெருவில் இவ்வளோ பேர் மத்தியில் உன்னை மாத்திரம் இந்த சபைக்குள்ளே கொண்டு வந்து வச்சிருக்கிறாரு. கையை போய் தள்ளியா சொல்லு. அப்போ அவருடைய கற்பனைகளை கை கொள்ள வேண்டுமா இல்லையா? அல்லேலூயா. உன்னை உயர்த்தி வச்சிருக்கிறாரு. அவங்களோட நீ தான் அறிவாளி. அவங்க உலகத்தின் அறிவாளியாக இருக்கலாம், நீ தேவனுக்கு அறிவாளி. கர்த்தர் உன்னை அறிவாளியாக வைத்திருக்கிறார். கர்த்தர் அறிவை கொடுத்து இருக்கிறார். உனக்கு என்ன இல்லை பார். எரேமியாவுக்கு சுவர் மேல் நீர் விடும் இருமா நான் படிக்கிறேன். சுவர் மேல் நீர் விடும் ஒரு நாய் முதலாம் இராதபடிக்கு இஸ்ரவேலில் அடைபட்டவனையும் விடுபட்டவனையும் சங்காரம் பண்ணி குப்பை கடித்து போடுகிறது போல எரேமியாவின் பின்னடியாரை அவர்கள் கட்டோடு அற்றுப்போகும் மட்டும் கழித்து போடுவேன் என்றார். அல்லேலூயா. ஆண்டவனை உயர்த்தி வைக்கும் போது நீ பின்னோக்கி போகாத. ஆண்டவனை உயர்த்தி வைக்கும் போது பின்னோக்கி போகாத சொல்லிட்டார். கம்ப்ளீட் எல்லாம் சந்ததியார் பின்னாடியார் எல்லாரையும் கட்டோட அப்படியே க்ளோஸ் பண்ணுறேன். இதே மாதிரி தான் ஆகாப்புக்கு செய்தார். யாருக்கே? ஆகாப்புக்கு செய்தார், எசபேலுக்கு செய்தார். அல்லேலூயா சொல்லுமே. அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் ஒரே ஒரு வாழ்க்கை, ஒரே ஒரு வாழ்க்கை. அது இயேசுவுக்காக, ஜீவனுள்ள தேவனுக்காக. அவர் உயிரோடு இருக்கிறார், இம்மானுவேல் நம்மோடு இருக்கிறார். அவருக்காக வாழ்கிற வாழ்க்கை தான். அல்லேலூயா. சும்மா பின்னாடி போகிறது, அங்கே இங்கே ஓடி போயிடுது, அந்த மாதிரி வேலையாக இருக்கக்கூடாது. தேவ சமூகத்தில் அவருடைய கற்பனைகளை கை கொள்ள வேண்டும். நாயை கூட விட்டு வைக்க மாட்டார். அவன் சொத்தை வேணான்றார். அவன் வீட்டு நாயை கூட தீட்டுன்றான் போலகுது. நாயை கூட விட்டு வைக்க மாட்டார். அது என்ன பண்ணுச்சு? அவன் குடும்பத்தில், அவன் வீட்டில் என்ன நடக்குது அத்தனையும் நாசம் பண்ணுறார். அடுத்து என்ன சொல்கிறார் பார். எரோபியாமின் சந்ததியாரில் பட்டணத்திலே சாகிறவனை, ஐயோ எவ்வளோ பெரிய சாபம் பார். பட்டணத்தில் சாகிறவனை நாய்கள் தின்னும், வெளியிலே சாகிறவனை ஆகாயத்து பறவைகள் தின்னும். என்னது? ஆகையால் நீ எழுந்து உன் வீட்டுக்கு, யாரை சொல்றாரு? பாவம் வந்ததுக்கு பரிசு பொருள் பார். இவன் என்ன பண்ணா? வேஷம் மாறினவர்களுக்கு கொடுத்த பரிசு பொருள். வேஷம் போடுறது என்னைக்கு ஆபத்து சொல்லுங்க? வேஷம் போடுறது என்னைக்கு ஆபத்துன்னு சொல்லுங்க? என்னைக்கு ஆபத்து? அல்லேலூயா. நீ அந்நிய ஸ்திரியாக மாறக்கூடாது, அந்நிய சகோதரனாக மாறக்கூடாது. ஆண்டவர் உன்னை அவருடைய சாயலாக உன்னை படைத்திருக்கிறார். நீ அவருடைய சாயல், இயேசுவின் சாயல். அல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் உன் மேல் இருக்கிறார், உனக்குள் இருக்கிறார். நீ ஞானஸ்தானத்தின் வழியாக அவரை ஏற்றுக்கொண்டாய். உன்மேல் பைபிளே சொல்லுது, எபேசில், கெட்ட வார்த்தை ஒன்று உன் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். நல்ல வார்த்தை, பக்திக்கு ஏதுவான பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தைகள் என்ன பண்ணுங்க? பேசுங்கோ. நீ அபிஷேகம் பெற்றவள் தானே, கர்த்தருடைய அபிஷேகம் பெற்ற தானே. எப்படி உனக்குள்ள பொறாமை வரும்? கர்த்தருடைய அபிஷேகம் பெற்றவன் தானே. உனக்குள்ள எப்படி எரிச்சல் வரும்? உனக்குள்ள எப்படி வஞ்சிக்கிற ஆவி வரும்? ஒளியின் தூதனுடைய வேஷத்தின் ஆவி எப்படி வரும்? சொல்லு, யோசித்து பார். தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கை தேவ பிள்ளைகள் போல இருக்கணும். மற்றவர்களை போல் நம்ம வெளியே சுத்த முடியாது, மற்றவர்களை போல் நம்ம ஊர் ஊராக சுத்த முடியாதுங்க. நம்ம ஆண்டோடைய பிள்ளைங்க தெரு தெருவாக சுத்த தூங்காதீங்க. கவனிங்க, நம்ம மற்றவங்க தெரு தெருவாக சுற்றி இருக்க முடியாது, தெரு தெருவாக நம்ம சுற்றி இருக்க முடியாது. நீ ஆண்டோடைய பைபிள் படிக்கிறார், எல்லாரும் போல் நீ இருக்க முடியாது. ஒரு வார்த்தை உலகம் கேட்குது, இவங்களாம் சர்ச்சுக்கு போகிறாங்களே அப்படின்னு கேட்டுருதா இல்லையா? இவங்களாம் ஆலயத்துக்கு போகிறாங்களே, சர்ச்சுக்கு போகிறாங்க எப்படி இருக்கிறாங்க கேட்குதா இல்லையா? அதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. சாட்சியின் பிள்ளைகளை வாழ வேண்டும், கற்பனையை கை கொள்ள வேண்டும். இவன் பாரு, இருக்கிற வண்ணமாக வந்திருக்கலாம், இருக்கிற வண்ணமாக வந்திருக்கலாம். இவ்வளவு திருட்டு புத்தி, திருடி என்ன பண்ணுறான்? வேஷம் மாறி வரா. அவன் என்ன பண்ணான்? ஆண்டவர் சொல்லி ஆஸ்வத்தை பெற்றுக்கினான், எல்லாம் பெற்றுக்கின்னு ராஜாவாயிட்டான், அதிபதி ஆயிட்டான். இப்போ என்ன பண்ணுறான்? வேறு தெய்வத்தை வணங்க ஆரம்பிச்சிட்டான். அவனை ஏமாற்றிட்டான் கத்தரை. இவ்வளோ கத்தரை ஏமாத்துறா. தேவன் விடுவாரா? கத்தரை ஏமாத்தின விடுவாரா? தேவனை ஏமாத்தின விடுவாரா?
யோசித்து பார். நீ கெட்ட வார்த்தை பேசின வாயில் கேன்சர் வர வைப்பார் ஆண்டவர். ஜாக்கிரதை. உனக்கு பேச தெரியும், திறமை இருக்குது, பேசலாம். கடைசி உன்னுடைய சாவு பரிதாபமாக இருக்கும். தீர்க்க தரிசனமாக எச்சரிக்கிற உன் மரணம் பரிதாபமாக இருக்கும். இவன் விக்கிரக ஆராதனை செய்து தேவனுக்கு விரோதமாக செய்தான். என்ன சொல்கிறாரு? அந்த நாயை கூட விட மாட்டேன்றாரு. அவன் செய்த தப்புக்கு அந்த நாயை கூட என்ன பண்ண மாட்டேன், விட மாட்டேன். அல்லேலூயா சொல்லுமா. அப்போ தேவனுக்கு எது பிடிக்கல? அவரை விட்டு விலகி போவதே தேவனுக்கு பிரியம் இல்லை. உனக்கு இப்போ நல்லா தெரியும், எனக்கு நல்லா தெரியும். அவர் விட்டு போனான். நகோமி போனா புருஷனை இழந்தா, 2 பிள்ளைங்களை இழந்தா. போய் ஆசீர்வாதமாக நல்ல வசதியான குடும்பம். நகோமி குடும்பம் நல்ல வசதியான குடும்பம், சொத்து சுகத்தோடு போனான். பெத்தேலை விட்டு எங்கே போனான்? மாவாப்புக்கு போனான். இங்கே பஞ்சன்னு சொல்லிட்டு அங்கே போனான். அவ்வளோதான். அங்கே போனான். யாரை கல்யாணம் பண்ணான்? இங்கேருந்து அங்கே போயிட்டு வேஷம் போட்டா. இங்கேருந்து போய் அங்கே வேஷம் போட்டா. என்ன வேஷம் போட்டா? மோவாப்பில் இருக்கிற ஸ்திரியை கொண்டு தான் 2 பிள்ளைங்களுக்கு என்ன பண்ணிட்டா? கல்யாணம் பண்ணிட்டா. அல்லேலூயா சொல்ல. மோவாப் சபிக்கப்பட்ட ஒரு தேசம், தவறான சந்ததி உருவான தேசம். அது குறித்து இப்போ பேச நேரம் இல்லை. யோசித்து பார். அங்கே போய் தான் 2 பிள்ளை கல்யாணம் பண்ணிட்டா. முதல்ல புருஷன் சாவுறான். ரூத்துவின் புஸ்தகத்தை படிச்சுப்பார். புருஷன் சாவுறான். அடுத்தது என்ன பண்ணான்? ஒரு பையன் 2 பையனை சேர்த்துனான். போனது எத்தனை பேர்? 4 பேர். 4 பேர். ஆம்பளைங்க ஒருத்தரம் கிடையாது அந்த வீட்டில். சாபம் உள்ள நுழைஞ்சிடுச்சு. 3 பேர் இருக்கிறாங்க. மாமியார் இருக்கிறா நகோமி, மருமகள் 2 பேர். அதுங்க எல்லாம் 2 சின்ன வயசு. போயிடுறியான்னு கேட்டாங்க. போக மாட்டேன்னு அழுதுங்க 2. போயிடுங்கம்மா, நீங்கள் சின்ன வயசு புருஷன் இறந்துட்டான், அவங்க வீட்டுக்கு போய் உங்கள் அம்மா அப்பா யாரை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்களோ கல்யாணம் பண்ணி வாழுங்க அப்படின்ட்டான். கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு பால் போயிட்டா. மாமியார் முத்தம் பண்ணிட்டு ஒரு பால் போய். நகோமி கூட இருந்தது யார் கடைசியில்? ரூத்து தான். நகோமி சொல்கிறா, என்னை நகோமின்னு அழைக்க வேண்டாம், என் வாழ்க்கை கசப்பாக போயிடுச்சு, என் குடும்பம் அழிந்தது, என் புருஷன் இல்லை, என் புருஷன் இறந்துட்டான், நான் வளர்த்த 2 பிள்ளைங்க, கர்த்தர் கொடுத்த 2 ஆண் பிள்ளைங்கள இறந்துடுச்சு. காரணம் என்ன? நீ இருக்க வேண்டிய இடம் பெத்தேலில் இருக்க வேண்டியது, அப்பத்தின் வீட்டில் இருக்க வேண்டிய நீ, வேதத்தை கை கொள்ள வேண்டிய நீ, இங்கேருந்து உன் வசதி இருக்கிறதுனால நீ எங்கே போயிட்ட? மோவாவுக்கு போயிட்ட. அங்கே போய் நீ வேஷம் மாறின. அந்நிய பெண்களுக்கு உன் பிள்ளைகளை கட்டி வச்ச திருமணம். கர்த்தர் அடித்தார், உன் குடும்பம் சிதறி போச்சு. யோசித்துப்பா. அதுக்கு பிறகு மனம் திரும்பின பிறகு தான் ஒரு வாழ்க்கை மாறியது. அல்லேலூயா சொல்லுவான். அல்லேலூயா சொல்லுவான். அல்லேலூயா சொல்லுவான். இன்றைக்கி எத்தனை பேர் இப்படிக்கும் அப்படிக்கும் குந்தல் வேலை செய்துனுக்கிறீங்க? வேண்டாம். விக்கிற ஆவி, பல ஆவிகள் இருக்குது. சரி, அடுத்தது படிப்பேன், டைம் இல்லை. 12ஆம் வசனம். ஆகியால் நீ எழுந்து வீட்டுக்கு போ, உன் கால்கள் பட்டணத்துக்கு பிரவேசிக்கையில் உன் பிள்ளை செத்து போவான். பிள்ளையாண்டான் செத்து போவான். எப்படி பார்த்தா பயங்கரமாக தீர்க்க தரிசனம். நீ இந்த மாதிரி ஆண்டு விட்டு விலைக்கு போனால் இப்படி தான் சொல்லணும். அவங்களுக்கு போய் நய வஞ்சகெல்லாம் பேசிடக்கூடாது. ஒன்று மனம் திரும்பி அழுது, மனம் கசந்து அழுது மீண்டுமாய் தேவ சமூகத்தில் பரலோகத்தின் தேவனை தேடுவாயானால் ஒரு இரக்கம் கிடைக்கும். அந்த இரக்கம் தான் நகோமிக்கு கிடைச்சிது. அல்லேலூயா சொல்லுவான். அல்லேலூயா. கரெக்டான தீர்க்க தரிசனம் தானே. முதல்ல நன்மை செய்தார் ஆண்டவர், உன்னை உயர்த்தி வச்சாரு. அந்த உயர்வை நீ என்ன பண்ணியிருக்கணும்? காப்பாற்றி இருக்கணும். அந்த உயர்வை நீ மதிச்சு இருக்கணும். அதுக்கு கோடாகோடி நன்றி சொல்லியிருக்கணும். உன் இஷ்டப்படி வாழ்க்கை வாழறதுக்கு ஆண்டவர் அல்ல, அவருடைய இஷ்டப்படி வாழ்வது தான் ஆண்டவர். அல்லேலூயா.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் இஷ்டப்படி வாழ்வதற்கு அவர் தெய்வம் அல்ல, தெய்வத்தின் வழிபடியே நடப்பது தான் ஆண்டவர் விரும்புவார். ஹல்லேலூயா. பாருங்க எவ்வளோ எவ்வளோ கடகன்னு சொல்லிட்டார் அந்த அக்கியா. உன் பிள்ளையாண்டான் செத்து போவான். இன்னைக்கு தீர்க்கதரிசனம் அப்படியே எதை விரும்புகிறீங்க? இப்போ என்ன சொல்ல, எதை விரும்புகிறீங்க? இதுதான் உண்மையான தீர்க்கதரிசனம். இது என்ன நடந்தது பாருங்க. 15ஆம் வசனம் 13. அவனுக்காக இஸ்ரவேல் எல்லாரும் துக்கம் கொண்டாடி அவனை அடக்கம் பண்ணுவார்கள். சொல்லிட்டா, அடக்கம் பண்ணுவார்கள். எரேமியாவின் வீட்டாரில் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக அவனிடத்திலே நல்ல காரியம் காணப்பட்டதினால் எரேமியாவின் சந்ததியில் அவன் ஒருவனே கல்லறைக்கு உட்படுவான். பாரு, அவனுக்கு ஒருத்தந்தான் கல்லறை கிடைக்குமா? எனக்கு கொஞ்சம் நல்ல காரியம்லாம் அவங்ககிட்ட இருந்துக்குது. 14ஆம் வசனம் சொல்கிறாரு, ஆனாலும் கர்த்தர் தமக்கு இஸ்ரவேலின் மேல் ஒரு ராஜாவை எழும்ப பண்ணுவார். அவன் அந்நாளிலே எரேமியாவின் வீட்டாரை சங்கரிப்பான். இப்போதே அது நடந்தேறும். ஹல்லேலூயா. கண்டிப்பாக எல்லாத்தையும் சொல்லிட்டார். இவனை தள்ளிட்டு ஒரு ராஜா வருவார், அவன் எல்லாரும் இவனுக்கு விரோதமாக எழும்புவாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். நீ ஆண்டவருடைய பிள்ளை, உன்னிடத்தில் விக்கிரக எண்ணங்களும் வரக்கூடாது, விக்கிரகமான ஆராதனைகளும் வரக்கூடாது. எவர்கள் ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்கிறீர்களோ அவர்கள் தான் தேவனுடைய புத்திரர்கள். அழகாக அடுத்த வசனம் சொல்லி 16ஆம் வசனம் 15ஆம் வசனம், தண்ணீரிலே நாணல் அசைகிறது போல கர்த்தர் இஸ்ரவேலை முறிந்த செய்ய பண்ணி அவர்கள் பிதாக்களுக்கு தாம் கொடுத்த இந்த நல்ல தேசத்திலிருந்து இஸ்ரவேலை வேரோடு பிடுங்கி அவர்கள் தங்களுக்கு தோப்பு விக்கிரங்களை வைத்து கர்த்தருக்கு கோபம் உண்டாக்கினபடினால் அவர்களை நதி கப்பாலை சிதறடித்து எரேமியாம் செய்தது இஸ்ரவேலை செய்ய பண்ணியதுமான பாவத்தை நிமித்தம் இஸ்ரவேலை ஒப்பு கொடுத்து விடுவார் என்றார். அடுத்தது, அப்போது எரேமியாவின் மனைவி எழுந்து புறப்பட்டு திர்சாவுக்கு வந்தால் அவள் வாசற்படியில் வருகையில் பிள்ளையாண்டான் செத்து போனான். வீட்டு வாசலில் போய் நின்னவனே செத்துட்டான் பையன். ஹல்லேலூயா. அந்த நாட்டில் இதான் என் உண்மையான தீர்க்க தரிசனம், இதான் தீர்க்கதரிசி. இப்போல்லாம் தீர்க்கதரிசிலாம் கிடையாது. தீர்க்கதரிசி சொல்கிறாங்க நாங்கள் இங்கே போவாத, இந்த மாதிரி தீர்க்கதரிசியில் இப்போ கிடையாது. ஏதோ ஒன்றும் எங்கேயோ மூளை முடுக்கள் தான் 1 2 இருக்குது. மிகா தீர்க்கதரிசி என்ன பண்ணாங்க? அஷ்டாங்க. மிகா தீர்க்கதரிசியை அஷ்டம். யார்? ஆசா. என்ன கொடுத்தான்? தீனி. அவனுக்கு கொஞ்சம் அப்பமும் தண்ணீரை கொடுத்து செயலில் போடு சொன்னான். நீ சமாதானத்தோடு திரும்பி வந்தால் பாருண்ணா. யார? ஹல்லேலூயா. நீ சமாதானத்துக்கு வருவே, ஆகாப் செத்து போயிட்டான். திரும்பி வருவே இல்லை ஆகாப்பு. ஐயா, இதான் உண்மையான தீர்க்கதரிசி. தீர்க்கதரிசி வாய்கள்லாம் நம்ம என்ன பண்ணக்கூடாது? நிற்கவே கூடாது. அதான் தீர்க்கதரிசிகள் குறைவு. செத்தே போயிட்டான் ஆகாப். அவன் மனைவி செத்து போயிட்டான். எலியா தீர்க்கதரிசி சொன்னார், நீ திரும்பி வந்தா தானே, நீ திரும்பி இடுக்கத்தின் அப்பத்தின் தண்ணீர் என்ன பண்ணுங்க இவனுக்கு கொடுங்க. அவன் இடுக்கத்தின் அப்பத்தின் தண்ணீரை பற்றி கவலையோ பண்ணல. நீ திரும்பி உயிரோட வந்தா தானே என்ன அல்லையா சொல்லுமே. நீ திரும்பி உயிரோட வந்தா தானே. இவனு சொல்லிட்டான், உன் புள்ளை செத்து போவான். வீட்டு வாசலில் காலை வச்சோடனே புள்ளை செத்து போயிட்டான். அதுக்கு பின்னாடிலாம் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அது பிறகு பார்த்தீங்கன்னா கர்த்தர் தீர்க்கதரிசியாகி அகியா என்னும் நமது ஊழியக்காரனை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே, கொஞ்சம் இருமா நான் பண்ணினேன், டைம் ஆயிடுச்சு. வார்த்தையின்படியே அவர்கள் அவனை அடக்கம் பண்ணி இஸ்ரவேலை எல்லாரும் அவனுக்காக துக்கம் கொண்ட எரேமியாம் யுத்தம் பண்ணினதும் ஆண்டதுமான அவனுடைய மற்ற வர்த்தமானங்கள் இஸ்ரவேல் ராஜாக்கள் 4ஆம் புத்தகத்தில் எழுதியிருக்குது. எரேமியா ராஜபாரம் பண்ண காலம் 22ஆம் வருஷம் அவன் தன் பிதாக்களோடு நித்திர அடைந்த பின் அவன் குமாரனாகிய நாதாப் அவன் ஸ்தானத்திலே ராஜாவான். ஹல்லேலூயா, ஆமென். எனக்கு அருமையான பிள்ளைகளை, அது பிறகு இவனுடைய குடும்பம் முழுவதும் நயிச்சு
ஆகாயத்து பறவைகளுக்கும் எல்லாத்துக்கும் என்ன சொன்னாலும் அந்த தீர்க்கதரிசனம் நிறைவேறிடுச்சு. பட்டணத்தில் சாவது யார் சாப்பிடுவா? யார் சாப்பிடும்? நாய்கள் தின்னும். வெளியில் சாகிறவனே எல்லாத்தையும் அடிச்சிட்டார். எனக்கு அருமையானவர்களே, உன்னை காண்கின்ற தேவன். நீ சர்ச்சைக்கு வரும்போது பைபிளோடு வர, வீட்டுக்கு போகிற, எனக்கு தெரியாது இதோடு முடிஞ்சிடுச்சு நீ யார் எங்கே இருக்கிறன்னு. ஆனால் நீ வீட்டுக்கு போன பிறகு உன் குடும்பம், உன் சுற்றுப்புறத்தார், உன் உறவினர்கள் இடத்துல நீ எப்படி ஜீவிக்கிறாய், நீ தான் ஒழுங்குபடுத்தி கொள்ள வேண்டாம். யோசித்துப்பார். ஐயா தீர்க்கதரிசி மூலமாக ஆண்டவர் ஏறவே அவன் குடும்பத்தை அடித்தார். அவங்களா போய் சிக்கிக்கினாங்க. நல்ல ஒரு தருணத்தை யோசித்து பாருங்க. ஆண்டவர் கொடுத்த நேரத்தில் எரேபியாமை குறித்து 3 வாரம் பார்த்துட்டுருக்குறோம். நான் உன்னை காண்கின்ற தேவன் என்று சொல்லி 5 வாரமாக பார்த்துட்டுருக்குறோம். நான் உன்னை காண்கின்ற தேவன். எரேபியா மனைவியை பார்த்துட்டாரா இல்லையா? உடனே யார்கிட்ட சொல்லிட்டார்? ஐயா தீர்க்கதரிசிகிட்ட சொல்லிட்டார். வேஷம் மாறி வரா, எரேபியா மணி வரா, அவள் தன்னுடைய பிள்ளைக்காக வரா, சுக செய்திக்காக வரா. எல்லாத்தையும் நான் சொல்கிறத நீ சொல்லு அப்படின்னு எல்லாத்தையும் படிப்படியாக சொல்லிட்டார் இயேசுனா கர்த்தர். ஹல்லேலூயா, ஆமேன். நீங்கள் எல்லாரும் ஆண்டவருடைய பிள்ளைங்க, ஏசப்பா பிள்ளைங்க. நீங்கள் ஒரு அதான் இப்போ பாஸ்டர் ஜோஷோட சொன்ன எல்லாம் ஒரே சரித்து ஒரே பாத்திரத்தில் பந்தி சாப்பிட்றோம். ஒரே பாத்திரத்தில் பங்கு பெறும். ஒரே பாத்திரத்தை ஜீவாப்பத்தை சாப்பிட்றோம். ஒரே பாத்திரம் ஜீவபானம் பண்ணுறோம். நீங்களே பிசாசு அந்த மாதிரி செய்ய சொல்லிடுறான். பிசாசு கடன் கொடுக்காதீங்க. நீங்கள் எல்லாரும் நல்லவங்க தான், ஆனால் பிசாசு உள்ளே புகுந்துறான். சாத்தான் யூதாஸ்குள்ள புகுந்தது போல புகுந்து உங்கள் இதயத்தை கெடுத்துறான். ஆண்டவரே, அவர்கள் மனம் திரும்பும் போது அவர்களை மன்னியும். இனி அவர்கள் செய்ய மாட்டார்கள். இந்த சத்தியம் அவர்களுக்கு மிக பிரயோஜனமாக இருக்கும். இந்த சத்தியம் மிக பிரயோஜனமாக இருக்கும் சுவாமி. எல்லாருக்கும் பிரயோஜனமாக இருக்கும். நானும் செய்யக்கூடாது, வாலிபர்களும் செய்யக்கூடாது. அந்த தவிர வாலிப சகோதரிகளையும் செய்யக்கூடாது, பெரியவங்களும் செய்யக்கூடாது, முதியோர்களும் யாரும் செய்யக்கூடாதுப்பா. ஆண்டவர் எனக்கு கொடுத்த திருச்சபை, ஆண்டவருடைய ஊழியக்காரர் எங்களுக்காக கொடுத்திருக்கிறார். கர்த்தர் எங்களை வளர்ப்பதற்காக, நடத்துவதற்காக எங்களுக்கு ஒரு ஊழியக்காரனை கொடுத்திருக்கிறார். எங்கள் ஊழியக்காரரை பற்றியே நான் வெளியே போய் சொன்னான். அவங்க கேவலமாக ஏளனமாக பேசும்போது அது கர்த்தர் துக்கப்படுவார், ஆவியார் துக்கப்படுவார் அல்லவா? ஆண்டவரே, இப்படிப்பட்ட சமூகம் நடக்காதபடிக்கு, அவர்கள் குடும்பங்கள் ஆபத்து பொல்லாப்பு வராதபடிக்கு எல்லாரையும் பாதுகாத்துக்கொள்ளும். ஆண்டவரே, இந்த சாபக்கேடான காரியங்களுக்கு விலக்கி பாதுகாத்துக்கொள்ளும். அன்புள்ள இயேசு சுவாமி, நாங்கள் எல்லாரும் சியோன் குமாரத்திகளப்பா. சபை சியோன் என்று சொல்லப்படுதுப்பா. கர்த்தர் சியோன் உன்னை ஆஸ்வதிப்பா சொல்லப்படுதுப்பா. வந்திருக்க எல்லாரையும் குழந்தைகளிருந்து பெரியவர்களையும் அப்படி ஆணிப்பா இந்த கரத்தை தொட்டு ஆசீர்வதிங்க சுவாமி. இன்னைக்கு ஒரு மன திரும்பலை உண்டாக்குனீர். எரேபியாமேன் அப்படி செய்தான். மனைவி வேஷம் மாறி வந்தா அந்நிய பெண்ணாக்கா. நாங்கள் இனி அப்படி இருக்கக்கூடாது சுவாமி. எங்க போனாலும் எங்கள் வாயில கர்த்தராகி இயேசு அந்த வார்த்தை எங்கள் வாயில எப்போது இருக்கணும் சுவாமி. எல்லாருடைய இதயத்தை ஆவியார் வாசம் பண்ணுங்க. ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதியும், பிள்ளைகளை ஆஸ்வதியும், பிறந்த குழந்தைகளை ஆஸ்வதியும், பேர பேத்தி எல்லாரையும் ஆஸ்வதியும். எல்லாரும் ஆண்டவரே மனம் திரும்பியிருப்பார்கள் சுவாமி. இந்த பிரசங்கத்தை எல்லாரும் மனம் திரும்பியிருப்பார்கள். எங்களையும் மனம் திரும்பி வைத்து ஸ்தோத்திரம் ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே என் முழு உள்ளமே அவருடைய பசுநாமத்தில். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய அன்யோன்ய ஐக்கியமும், சமாதான மகிழ்ச்சியும் உங்கள் அனைவருக்கும் இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.